இப்போது புத்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வழக்கம் எப்படின்னா 7 வயசில் மாங்காய் ஆக்குவாங்க. 7 வயசுலயே புத்த மதத்தை தழுவுறது, மாங்கா இருக்கிறது. ஏன் அப்படி? புத்த இதில் பெர்மனன்ட் மாங்க் இருக்குது, டெம்பரவரி. டெம்பரரி மாங்க். இது ஒரு டெம்பரரி மாங்க். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒழுக்கங்கள், உயிர் விதைக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மது இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தக்கூடாது, உடலுறவு கூடாது. மினிமம் 10 இதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்க அங்கே கற்றுக்குறாங்க. நம்மளுடைய மெடிக்கல் சயின்ஸ் படியும் பார்த்தீங்கன்னா 7 வயதில் தான் அந்த மனது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஆண் பெண் ரெண்டும் சேம் தான். அந்த 7 வயதில் தான் ஒரு பக்குவம் மனது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 6 வயதில் கூட கிளாரிட்டி கிடைக்கும். முக்கியமாக புத்த நாட்டில் எல்லா பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் விட்டுருவாங்க. 7 வயசில் 7 நாள் விட்டுருவாங்க. ஆனால் அந்த 7 வயசில் ஆன உடனே அவங்க அப்பா அம்மாவே அவங்க காலில் விழுவாங்க. ஏன்னா அவங்க துறவி ஆகிட்டாங்க. அந்த 7 நாட்கள் கிடைக்கிற புண்ணியத்தை அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 7 வயதில் ஏன் துறவரம் எடுக்கிறாங்க, அந்த வழக்கம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தரோட பையன் ராகுல் அப்படின்ற ஒரு பையன் அப்பா அம்மா அவனுடைய பெர்மிஷன் இல்லாமல் துறவரம் எடுக்கக்கூடாது. இந்த நாடுகளில் ஒய்ஃப் கிட்டேயோ அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்களே டைம் ஸ்பெசிஃபை கூட பண்ணுவாங்க. 1 இயர் இருங்க அப்படின்னு சொன்னால் 1 இயர் இருக்கலாம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகர்சன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்த துறவி சமண அரிய பிரம்மா அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நான் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் ஒரு ஒரு 7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 7 வயசுலேயே புத்த மதத்தை தழுவுறது, மாங்கா இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் எப்படிப்பட்டது? எனக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன ஆக போகிறேன், நான் எந்த மதத்தை சூஸ் பண்ண போகிறேன், என்னோட வாழ்க்கை இந்த மதத்தை சார்ந்து தான் போதா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு 7 வயசுலேயே மாங்கா இருக்கிறதுலாம் ஏன் அப்படி? ஓகே. இப்போது புத்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் வழக்கம் எப்படின்னா 7 வயசில் மாங்காய் ஆக்குவாங்க. பெற்றோர்களே அவங்கள அந்த பையன் ஜென்ரலாக பையன் பொண்ணு ஆக்க மாட்டாங்க. ஜென்ரலாக அந்த வயசில் ஆக்க மாட்டாங்க. பையனை பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாக்கு மாதிரி ஒரு இதில் உட்கார வச்சு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு சந்தோஷமாக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடி கூட்டிகிட்டு போய் இது ஒரு சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி தெரியலையா? ஆமாம், அதை சொல்கிறோம். அப்போது இது பார்த்தீங்கன்னா இது பெர்மனன்ட் மாங்க். புத்த இதில் பெர்மனன்ட் மாங்க் இருக்குது, டெம்பரரி மாங்க். இது ஒரு டெம்பரரி மாங்க். ஒரு 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7 நாளோ 1 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி விடுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல் ஒழுக்கங்கள், வெளியில் நல் ஒழுக்கங்கள் புத்த அந்த விடுதியில் பார்த்தீங்கன்னா மாங்க்கு துறவிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னில் வாழ்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க அதான் உயிர் விதைக்கூடாது. உயிர் விதைனா வாலண்ட்ரியாக இப்போ பலியிடுறது இந்த மாதிரி உயிர் விதைக்கூடாது. அப்புறம் பொய் சொல்லக்கூடாது, மது இந்த மாதிரி இதெல்லாம் அருந்தக்கூடாது. அப்புறம் உடலுறவு கூடாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒரு மினிமம் 10 இதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்க அங்கே பார்த்துக்கிறாங்க. அங்கே கற்றுக்குறாங்க இல்லைங்களா. அங்கே கற்றுக்கிறதுக்கு அப்போது அது மகா புண்ணியம். இப்போ துறவரம் எடுத்தும் எல்லாமே செய்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் எந்த புண்ணியமும் கிடையாது. அவங்க சும்மா வேஷம் போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க கரெக்டாக இருக்கிறனால அதுக்கு வேல்யூ இருக்குது, அதுக்கான மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பு தான் அது பேர். அந்த நல் விதை, அது ஒரு நல் விதை, நல் பழக்க ஒழுக்கங்கள். அதனுடைய விதைக்கு பலன் தான் பார்த்திங்கன்னா புண்ணியம் என்று சொல்கிறார்கள். சும்மா நான் ஜாலியாக இருப்பேங்க ஆனால் எனக்கு புண்ணியம் வருமானா புண்ணியம் வராது. அதாவது என்ன சொல்கிறது, புண்ணியம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி அதாவது புத்தத்தில் அதாவது இருந்து அவங்க கற்றுக்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த 7 நாள் முக்கியமாக புத்த நாட்டில் எல்லா பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் விட்டுருவாங்க. 7 வயசில் 7 நாள் விட்டுருவாங்க. அங்கே விட்டுட்டு அவங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அப்படி கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உட்கார வச்சு இதுன்னு சொல்லணும்னா அவங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த 7 வயசில் ஆன உடனே அவங்க அப்பா அம்மாவே அவங்க காலில் விழுவாங்க. ஏன்னா அவங்க துறவி ஆகிட்டாப்புல, அவங்க ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்காப்புல. ஸோ அந்த நார்மல் லைஃப்லேருந்து டீவியேஷன் அந்த புண்ணியம், அந்த 7 நாட்கள் கிடைக்கிற புண்ணியத்தை அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்றாங்க.
அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அப்பா அம்மாவால் நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்பா அம்மாவுக்கு அப்போ வந்து அந்த 7 நாள் அந்த இதில் ஸ்டார்ட்டிங்லேயே என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த இந்த 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 துறவறம், அதாவது டெம்பரரி துறவரத்தில் கிடைக்கின்ற புண்ணியங்கள் வந்து அதுவே ஏராளமானது தான். அதை வந்து பார்த்திங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு நான் செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த துறவரம் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, 7 வயதில் ஏன் துறவரம் எடுக்கிறாங்க? அந்த வழக்கம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, புத்தரோட பையன். புத்தர் வந்து ஒரு 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 சத்திரியன். ஒரு என்ன ஒரு ராஜகுமாரன் அவரு. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு பையன் வந்து ராகுல் அப்படின்ற ஒரு பையன் வந்து இவரு விட்டு வெளியே வரும்போது, அந்த அரண்மனையை விட்டு வெளியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட அம்மா கூட படுத்திருக்காப்புல. அதான் அந்த வருஷம் தான் வந்து பிறந்திருக்காப்புல. அப்போ அம்மா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி அணைத்து கொண்டு படுத்திருக்காங்க. நைட்டு இவரு வெளியே வராரு. அப்படி போய் பார்த்துட்டு அம்மாவை எழுப்பிட்டா குழந்தையும் அழுகும். அப்போ சொல்ல முடியல. இவரால சொல்லி கூட வர முடியல. அதனால அம்மாவையும் எழுப்பினாலும் விட மாட்டாங்க. அது ஒரு பயம். குழந்தையும் டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே துறவரத்துக்கு கிளம்பிடுறாரு. ஸோ அப்போது இது ஒரு இது. அப்போ அந்த பையன் வந்து புத்தர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது 29 வயதில் ஒரு துறவரம் எடுக்கிறாரு. 35 வயதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வருட காலம், ஜஸ்ட் 6 இயர்ஸில் வந்து அவர் தேடியது அக்கறை கிடைச்சிருச்சு. ஸோ அந்த என்லைட்டன்மெண்ட் என்கின்றது கிடைத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரிட்டன் வந்து அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு வராரு. அவங்க அப்பா, ஏன்னா அப்பா அம்மா தான் இல்லையா, அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ அதை பார்க்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா, இவர் ரதத்தில் போயிட்டு அவர் ரிசீவ் பண்ணுறார். ஒரு 500 துறவிகளோட வரார். அப்படியே இவர் ஃப்ரண்ட்டில் நிற்கிறாரு. துறவிகளோட இது என்னென்னா, அப்படி லைன் வந்து அப்படியே பின்னாடி நிற்பாங்க. இப்படி கூட்டமாக யாரையோ இது செப்பரேட் பண்ணி நிற்க மாட்டாங்க. ஒரு கூட்டமாக இது மாதிரி நிற்க மாட்டாங்க. ஒரே லைனில் ஒரு 500 துறவிகள் நிற்கிறாங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி பின்னாடி நிற்கிறாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மீட்டர் 1.5 மீட்டர். ஸோ அப்படி நிற்கிறாங்க. ஸோ புத்தர் வந்த உடனே அவர் ரிசீவ் பண்ணிட்டு அவர் கீழே இறங்குறார். ரதத்துலேருந்து இறங்கின உடனே அவருக்கு அந்த இது வருது, மகனே அப்படின்னு வருது அவருக்கு. அப்புறம் கிட்ட போன உடனே அவருக்கு சுதாரிச்சுக்கிறார். இப்போ வந்து அவர் வந்து ஒரு துறவி, அவர் வந்து எல்லாத்தையும் தாண்டி போனவர் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி அவர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணுறார். இவர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லிட்டு வரல. வரும்பொழுது இவரோட ஒரு தகவல் போகுது. அது ஓடி வர்றாரு அப்பா. அப்புறம் போன உடனே அப்புறமா வந்து அவங்க அம்மா அதான் என்ன சொல்கிறது, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. வளர்ப்பு தாயும் வந்து துறவரம் எடுத்துடுறாங்க இல்லையா. ஸோ அப்புறம் இவங்க ஒய்ஃப் தான், அதாவது பழைய ஒய்ஃப் இருக்காங்க, யசோதரான்னு அவங்க இருக்காங்க. அவங்க வந்து இவரை பார்க்க வரல. ஓகே. அப்புறமா இவர் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுக்கு வந்து அழகான ட்ரெஸ்ஸு, ஒரு ராஜகுமாரன் மாதிரி இந்த குட்டி பையன் 7 வயசில் அழகான ஒரு 7 வயசில் வரார். 7 வருஷத்தில் ரிட்டர்ன் ஆகிருக்கார். ட்ரெஸ்லாம் போட்டு அந்த 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 பால்கனிலேருந்து பார்க்குறாங்க, மேலேருந்து பார்க்குறாங்க. அதோ பாரு, அந்த பிச்சை எடுக்கிறாரு, அதாவது பிச்சை எடுத்துகிட்ருக்கார் புத்தர். அவர் தான் உங்கள் அப்பா. அவர் வந்து அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் எல்லாத்தையும் தாண்டி போன அந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட அவரோட பண்புகள் எல்லாம் சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. அதில் தான் அவங்க சொல்கிறாங்க, இவர் வந்து ஒரு நரசிம்மன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனிதர்களின் சிங்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, சரி நீ வந்து கிட்ட வந்துட்டாரு, நீ ஓடி போய் உனக்கு சேர வேண்டிய சொத்தை போய் கேளுன்னு சொல்கிறாங்க. உடனே இவன் போகிறான். இவன் ஓடி போயிட்டு கேட்குறான், எனக்கு சேர வேண்டிய அப்பா, நீங்கள் தான் என்னுடைய அப்பாவான்னு கேட்குறான். கேட்கும்போது ஆமாம் நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் கேட்குறான், அப்போ எனக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவனுக்கு வந்து 7 வயசு அந்த டைம் இல்லையா. ஸோ அப்போ வந்து உடனே புத்தர் என்ன சொல்கிறாரு, ஆனந்தனை கூப்பிட்டு இவரை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் மாற்றுங்க, மொட்டைலாம் அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸு மாற்றி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த ராஜா வந்து அழுகிறார். அப்போ சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு ஆளே இல்லாமல் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார். அப்பா அம்மாவனுடைய பெர்மிஷன் இல்லாமல் வந்து துறவரம் எடுக்கக்கூடாது.
இல்ல கல்யாணம் ஆயிருந்தாக்க, அது அப்புறமா வந்து புத்தர் ஆல்டர்னேட் என்ன பண்ணாருன்னா, கல்யாணம் ஆகி இருந்தால் ஒய்ஃபினுடைய அனுமதி. அனுமதி பெற்றுத்தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு டியூட்டீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒய்ஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு செய்ய வேண்டிய டியூட்டீஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அது இது இது பண்ண முடியாது. இல்லைங்களா? புத்தர் போனாருங்கிறது வந்து அது வேற விஷயம். அது என்னன்னா, அது அவரு வந்து அவரு வந்து இளம் வயதிலேயே வந்து அக்கறைய வந்து அவர் பெற்றுட்டாரு. எல்லாரும் பெற முடியும்னு. அதனால அந்த டியூட்டீஸ் வந்து இல்ல இப்ப வந்து அதனால பார்த்தீங்கன்னா, புத்த நாடுகளில் ஒய்ஃப் கிட்டயோ, அப்பா, அம்மா கிட்ட கேட்கும்போது, அவங்களே டைம் ஸ்பெசிஃபை கூட பண்ணுவாங்க. அது மாரி வந்து ஒரு 1 இயர் இருங்க அப்படின்னு சொன்னா 1 இயர் இருக்கலாம். இந்த காலம் வரைக்கும் தான். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்கு மேல ஏன்னா அவங்க அவங்க வந்து அந்த எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த துறவறம் கொடுக்கின்ற துறவு இது இருக்காங்க இல்லையா? துறவர் வந்து அவங்க முன்னாடி இவங்க கிட்ட கேட்டுப்பாங்க. ஈவன் வந்து இன்றைய காலகட்டத்தில் ஃபோன்ல இல்ல வீடியோ கால் எதுலயாவது கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இல்ல ரிட்டன்ல கூட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து துறவரமே குடுப்பாங்க. துறவரமே குடுக்கும். சும்மா வந்து சும்மா துறவரம் நானே எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னு வந்து புத்த இதுல அது மாரி கிடையாது. அப்பனா அந்த ராஜாவோட ரிக்வெஸ்ட் தான் இப்போ வரைக்கும் அப்ளிகல் ஆகுது. அப்ளிகபிள் ஆகுது. அப்போ அந்த 7 வயதுல வந்து துறவரம் எடுக்கிறான். அந்த பையன் ராகுலா. ராகுலா எடுத்த உடனே அவன கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த இதுல முக்கியமானது ஒரு இது. அவன கூட்டிட்டு போயிட்டு அங்க காட்டுல இருக்காங்க. ஒரு கிராமத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. அப்போ அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு மிகுந்த சந்தோஷம் தான். அப்பா கூட இருக்காங்க. ஏன் இப்போ புத்தரோட சொத்து என்னது அப்படின்னு இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து தான். அந்த நிப்பானம், அந்த அந்த என்னது இந்த விடுதலை. அந்த விடுதலை, அந்த நிர்வாணம், மோட்சம் தான். அந்த அந்த இதுதான் வந்து அவருடைய சொத்து. அதை கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதுக்கான வழி வந்து இந்த வழி தான். ஸோ அத என்னோட சொத்து இதான் வச்சுக்கோ அப்படின்னு அவர் குடுத்துட்டாரு. ஒண்ணும் ஆமா. ராஜ்யத்த தான் விட்டுட்டு வந்துட்டாரு. அவரு ராஜகுமாரன் இல்லையா? விட்டுட்டு வந்தாலுமே, ஓகே. இப்போ அவன் வந்திருக்கான். அப்போ வந்து கொஞ்சம் பிளேஃபுல்லா இருக்காப்புல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விபாசன தியானம் என்றது வந்து கொஞ்சம் 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 கஷ்டமா இருக்கும். அதாவது நீங்க ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கணும். கட்டுக்கோப்பா இருக்கணும். அப்போ புத்தர் என்ன பண்றாருன்னா, புத்தர் வந்து ஒரு நாள் காலையில வந்து அ கூப்பிடுறாரு. அ ராகுலாவ பையன கூப்பிட்டு மகன கூப்பிட்டு, அது மாரி வந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் இது ஒரு ஒரு முக்கியமானது உனக்கு கத்துக் குடுக்குறேன்னு சொல்றாரு. அதுதான் அன்பு தியானம். மெத்த பாவனா அப்படின்றது வந்து அன்பு தியானம். சொல்லிக் குடுக்குறாரு. ஈஸியா இருக்கும். அன்பு தியானம் கத்துக்கிட்டா வந்து ம் யார் வேணாலும் கத்துக்கலாம். ஈஸியா இருக்கும். அன்பு தியானம் கத்துக்கிட்டா, நம்ம மனதிலேருந்து அன்பு வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். பிரகாசமா போயிட்டே இருக்கும். அதே போகிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இணையிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நமக்கு புரொடெக்ஷன் ஈஸியா வரும். அதே மாரி நமக்கு ஸ்லீப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸ்டா இருக்கும். அந்த அந்த முகத்தில, வாயில வந்து சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு தியானம். அன்பு தியானம் வந்து ரொம்ப கடுமையான தியானம் கிடையாது. ரொம்ப ஈஸியானது. ஸோ அப்போ புத்தர் சொல்லிக் கொடுத்தது விபாசன தியானம் ஒன்று. ட்ரெடிஷ்னல் ஜென்ரலா சொல்லிக் கொடுக்குறது அன்பு தியானம் ஒன்று. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது புத்த நாடுகளிலும் பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு தியானத்த தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தராங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பையன் எப்படி எடுத்துக்கிட்டான்? ராகுலா வந்து இந்த அன்பு தியானத்தை அவன் வந்து என்ன பண்றான் தெரியுங்களா? ஜாலியா தானே இருந்துகிட்டு இருந்தான். ஜாலியா இருந்துகிட்டு அப்போ காலையில கூப்பிட்டு சொன்ன உடனே, அவன் உடனே என்ன பண்றான், பரவால்ல புத்தரே என்ட்ட எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தனியா ஒரு மரத்தடியில போய் உட்காந்து, சொன்னத ட்ரை பண்றான். ஸோ அந்த அந்த காலத்தில அதாவது பார்த்தீங்கன்னா, அவனுடைய பக்குவம் 7 வயதில அதே மாரி சயின்ஸ் படியும், நம்மளுடைய மெடிக்கல் சயின்ஸ் படியும் பார்த்தீங்கன்னா, 7 வயதில தான் அந்த மனது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஆண், பெண் 2ம் சேம் தான். அந்த 7 வயதில தான் ஒரு பக்குவம், மனது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 6 வயதில கூட கிளாரிட்டி கிடைக்காது. 7 வயதில கிளாரிட்டி வரும். அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் படி வந்து இருக்குது. ஈவன் மற்ற அதான் நிறைய இதில மதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி துறவறம் மாரி டைப்ல இருக்குன்னா, அது 7 வயதில தான் இது பண்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தத்தில ராகுலாவோட வழிமுறை தான் இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சத்தியம் பத்தி சொன்னீங்க. ஒரு மனித வாழ்க்கையில வந்து புத்தர் வந்து ஒரு 8 வகையா சத்தியத்த பிரிச்சிருக்காரு. அது மாரி 7 வயதில எதனால துறவறம் எடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்திற்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி.